இன்றைக்கி நம்மளோட போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு பார்ப்போம். ஓவரால் போர்ட்ஃபோலியோ. ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம 1 கோடி சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 72, டேட் 11th May 2026. இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,36,235. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,11,321 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000. இது என்னோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. இது இன்றைக்கி டே ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கிட்ட மைனஸில் இருக்குது. இது ஜஸ்ட்டு ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான், நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறத பார்த்து ஜஸ்ட் எஜுகேஷனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டேரக்ட் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம டேரக்ட் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எது நம்ம பார்ப்போம். ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிஐ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 14,392 இருக்குது. அது இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 296 ரூபாய் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் பெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,155. அது இன்றைக்கி ஒரு 109 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு லாரஸ் லேப் பார்த்தீங்கன்னா ஒரு 10,404. அதுவும் இன்றைக்கி 423 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு டாடா பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6,153. இன்றைக்கி ஒரு 115 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் இருக்க ஸ்டாக்ஸ். இப்போ மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எது நம்ம இப்போ பார்ப்போம். மைனஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் ஏஷியன் பெயிண்ட் ஒரு 1,821. இன்றைக்கி அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 225 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் ரிலாக்ஸோ ஒரு 1,541. இன்றைக்கி அது ஒரு 3 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் ஐடிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,300 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 8 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் அது ஒரு 792 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு ஓவராலாக. இன்றைக்கி மட்டுமே ஒரு 15 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸ் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துகிட்டு நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு 3 to 6 மந்த்து. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வரலாம். இப்போது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் டே 1 இருக்குது. அதை மறக்காமல் நம்ம ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் நான் காட்டுற எந்த ஆப்புமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனாக இல்லை. நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை, அதுவும் சொல்லிடுறேன். இப்போ இதை டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,79,236. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,451 கிட்ட இருக்குது. அதாவது அதாவது ப்ராஃபிட் மட்டும். ஓவரால் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 2,13,687. நேற்றோட டே சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 748 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இதே நான் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் சின்ஸ் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் பார்க்க முடியும். என்னோட மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். லார்ஜ் கேப்பில் ஒரு 62.47%, ஸ்மால் கேப்பில் ஒரு 24, மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13.52. நீங்கள் இங்கே செக்டார் வைஸும் பார்க்கலாம், கம்பெனிஸ் வைஸும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆல் கம்பெனிஸ் கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் எல்லா கம்பெனிஸும் பார்க்கலாம். இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க. இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் நான் பண்ணியிருக்க சேம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸில். இப்போ நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டில் டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா யூடி நிஃப்டி 50 ஒரு 750 ரூபா இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 18 ரூபா, மோத்திலால் ஓஸ்வால் ஒரு 36 ரூபா, குவான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா கிட்டே இறங்கியிருக்கு. இதுதான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இல்லை அலோகேஷன் படி பார்த்தீங்கன்னா நான் இதில் யூடி நிஃப்டி 15 1,05,494. அது இன்றைக்கி 1,21,343 இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப்பில் ஒரு 60,000. அது இன்றைக்கி 78,000 இருக்குது. மோத்திலால் ஓஸ்வாலில் 10,000. அது 10,288. குவான்ட்டில் 3,000. அது 3,107. இது நான் எஸ்ஐபி மூலமாக தான் 2021 பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதை பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி பெஸ்ட்டு ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டாப் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்குங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணதை ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நான் இதை யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணது $435.52. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $652.76 கிட்டே இருக்குது.
ப்ராஃபிட் மட்டுமே உங்களுக்கு ஒரு $217.24 கிட்ட இருக்குது. இது நீங்கள் இன்றைக்கி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் மண்டேன்றதுனால. இது லாஸ்ட் வீக் சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $7.99 கிட்ட போர்ட்ஃபோலியோ ஏறி இருக்குது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதை பார்த்து நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் மினிமம் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் பற்றி நாலேஜ் கெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்லேயும் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது நம்ம இந்தியன் வேல்யூ படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 38,000. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61,600 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 23,584. இந்த யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு ஏறுமோ அந்தளவுக்கு இறங்கும். அதனால் நீங்கள் இதில் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்கன்றது மட்டும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஏதாச்சும் நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். See you in the next video. Bye.